கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்துள்ள உஷாஜிக்கு என் பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतादं तपोनिधिं. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे व्रजप्रियं कृष्णं द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे प्रदासुतं. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. हरि ओम्. நாம் இந்த ஆஷாட பௌர்ணமி தினத்தை ஏன் இத்துணை சிறப்புடனும் பக்தியுடனும் கொண்டாடுகிறோம்? இந்த பௌர்ணமி தினத்தில் எந்த குருவை ஸ்மரித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன? அதை பற்றி நாம் இங்கு சிந்திப்போமாக. குருவிற்கெல்லாம் குரு என்று போற்றப்படும் வேதவியாசர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ண துவைபாயனரை பூஜித்து வணங்கக்கூடிய நாளாக இந்த ஆஷாட மாத பௌர்ணமி நாள் அமைந்துள்ளது. நம் பாரத தேசம் முழுவதும் சனாதன தர்மத்தை பின்பற்றுவோர் வேதவியாசரையும், பௌத்தர்கள் புத்தரையும், ஜைனர்கள் மகாவீரரையும், சீக்கியர்கள் அவர்களின் குருவான குருநானக்கையும் ஸ்மரித்து இந்த பௌர்ணமி தினத்தை குரு பூர்ணிமா என சிறப்பித்து கொண்டாடுகிறார்கள். வேதவியாசர் என்ற கிருஷ்ண துவைபாயனர் எதனால் குருவிற்கெல்லாம் குரு என்று போற்றி பூஜிக்கப்படுகிறார்? யார் இந்த கிருஷ்ண துவைபாயனர்? அவருக்கு வேதவியாசர் என்ற பெயர் வர காரணம் யாது? அது பற்றி நாம் இங்கு விரிவாக காணலாம். ஒருமுறை மகரிஷி வசிஷ்டரின் புதல்வரான பராசர மகரிஷி யமுனை நதியை கடக்க ஒரு படகில் ஏறினார். அந்த படகை செலுத்தியது ஒரு பெண். அவள் துஷராஜ் என்ற செம்படவனின் வளர்ப்பு பெண் ஆவாள். அவள் பெயர் மச்சகந்தி என்பதாகும். பராசர மகரிஷி ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநராக இருந்தார். ஆதலால் படகில் செல்லும் கால் அவருடைய மனதின் கண் ஓர் எண்ணம் உதித்தது. குறிப்பிட்ட ஒரு ஹோரையில் ஒரு ஆண் சிசு ஜனித்தால் அதன் காரணமாக அரிய பல செயல்கள் இப்பூவுலகில் நிகழும் என்று எண்ணினார். தன் எண்ணத்தை மச்சகந்தி என்ற அந்த படகோட்டும் பெண்ணிடம் தெரிவித்தார். மேலும் அவர் அவளிடம் தன் தவத்தின் பயனாக அவளை தாய்மை அடைய செய்வதாயும், அவளுக்கு ஒரு ஆண்மகவு பிறக்கும் என்றும், அந்த மகனால் அரிய செயல்கள் பல நிகழும் என்றும் கூறினார். அதற்கு அவர் அவளுடைய விருப்பத்தை கோரினார். அவளும் அதற்கு உடன்படவே தன் தவ வலிமையால் அவளை தாய்மை அடைய செய்தார். யமுனை நதியின் ஓர் தீவான கல்பி என்னும் தீவில் மச்சகந்திக்கு ஓர் ஆண்மகவு பிறந்தது. அக்குழந்தை கரிய கொண்டல் நிறத்தை ஒத்திருந்ததாலும் தீவில் பிறந்ததாலும் அக்குழந்தைக்கு கிருஷ்ண துவைபாயனர் என்ற பெயர் ஏற்பட்டது. பிறந்த சிறிது நேரத்திலேயே அக்குழந்தை வாலிப பருவத்தை அடைந்தது. கிருஷ்ண துவைபாயனர் என்ற வாலிபன் தன் தாயான மச்சகந்தியிடம் அவளுக்கு தன்னால் ஏதேனும் உதவி தேவைப்படும் நேரத்தில் தான் அவளிடத்தில் வந்து உதவி புரிவதாக கூறி தாயிடமும் தந்தை பராசர மகரிஷியிடமும் விடை பெற்று அவ்விடம் விட்டு சென்றார். கிருஷ்ண துவைபாயனர் சாட்சாத் பகவான் மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரமாகவே கருதப்படுகிறார். அவர் பிரம்மா, நாரதர் மற்றும் பிரம்மாவின் 4 குமாரர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் முதலியவர்களிடம் இருந்து வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் பயின்றார். கிருஷ்ண துவைபாயனருக்கு வேதவியாசர் என்ற பெயர் வர காரணம் யாது? அதை இப்போது சிந்திப்போம். கிருஷ்ண துவைபாயனரின் அவதார காலத்திற்கு முன்பு வேதங்கள் பிரிக்கப்படாமலே கற்பிக்கப்பட்டு வந்தது. கிருஷ்ண துவைபாயனர் உலக மக்கள் உய்யும் பொருட்டு வேதத்தை 4ஆக பிரித்தார். அது மட்டுமின்றி அதை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்ற பெயர்களில் பிரித்தருளினார். அதன் பொருட்டே கிருஷ்ண துவைபாயனர் வேதவியாசர் என்று அழைக்கப்படலானார். சரி, வேதத்தை 4ஆக பிரித்து அதை யார் யாருக்கு உபதேசித்தருளினார்? வேதவியாசரின் முக்கிய சீடர்களான பைலருக்கு ரிக்வேதத்தையும், ஜெய்மினிக்கு சாமவேதத்தையும், வைசம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும், தருணனுடைய மைந்தரான சுமந்துவுக்கு அதர்வண வேதத்தையும் பிரித்து கொடுத்தார். மேலும் 18 புராணங்களை தந்து அருளியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதம் என்னும் இதிகாசத்தை படைத்தவரும் வேதவியாசர் ஆவார்.
ராமாயணத்திற்கு நிகரான இதிகாசமாக மகாபாரதம் போற்றப்படுகிறது. மகாபாரதத்தை வேதவியாசர் ரச்சனை செய்த விதம் மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்தது. வேதவியாசரின் மனதில் மகாபாரதம் என்னும் இதிகாசம் பல கிளைக்கதைகளுடன் 1,00,000 ஸ்லோகங்களுடன் உதயமாயிற்று. அதை அவர் எழுத்து வடிவில் கொணர வேண்டும் என்று விரும்பினார். எங்கனம் அதை எழுதுவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது பிரம்மதேவர் அவர் முன் தோன்றி விநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு பணித்தார். அவ்வாறே வியாசரும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை பிரார்த்தித்தார். மகா கணபதியும் இவர் பிரார்த்தனையை ஏற்றார். வேதவியாசரும் விநாயகர் பெருமானிடம் தான் வடித்துள்ள மகாபாரதம் என்னும் இதிகாசத்தை எழுதி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். விநாயகரும் தன் ஒப்புதலை தெரிவித்ததோடு ஒரு நிபந்தனையையும் கூறினார். அது என்னவென்றால், வியாசர் ஸ்லோகங்களை தடையில்லாமல் கூறிக்கொண்டே வர வேண்டும், எங்கும் நிறுத்தவோ யோசிக்கவோ கூடாது என்பதாகும். வியாசரும் சம்மதித்தார். விநாயக பெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். அதாவது, அவர் ஸ்லோகங்களை எழுதும் போது அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்பதாகும். விநாயகரும் ஒப்புக்கொண்டு தன் வலது தந்தத்தை உடைத்து அதையே எழுதுபொருளாக உபயோகித்தார் என்று கூறுவார்கள். இவ்வாறாக மகாபாரதம் என்னும் இதிகாசம் இரவு பகல் பாராமல் 3 ஆண்டு காலம் இயற்றப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இதிகாசத்திற்கு வியாசர் முதலில் அளித்த பெயர் ஜெயா என்று கூறுவார்கள். பின்னரே மகாபாரதம் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதம் 18 பர்வாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் பீஷ்ம பர்வா என்னும் 6வது பர்வாவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா என்கிற வேதசாரமான 700 ஸ்லோகங்கள் அமையப்பெற்று இருக்கிறது. ஆச்சரியம் கொள்ளச் செய்யும் விஷயம் என்னவென்றால், மகாபாரதத்தில் பர்வாக்கள் 18, மகாபாரத யுத்தம் நடந்த நாட்கள் 18, சேனைகளின் எண்ணிக்கை 18, கௌரவர்களின் சேனை 11 அட்சௌகணிகள், பாண்டவர்களின் சேனை 7 அட்சௌகணிகள். பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18 ஆகும். மேலும் வேதவியாசர் தன் தாயான மச்சகந்தியிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு வந்தார் அல்லவா, அதை நினைவில் கொண்டு மகாபாரதத்தில் சத்தியவதி என்ற மச்சகந்தி சந்தனு மகாராஜாவை மணக்கிறார். பின் அவளுக்கு சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்ற 2 மகன்கள் பிறக்கிறார்கள். அதில் சித்ராங்கதன் மணமாகாமலே போர்க்களத்தில் உயிர் நீத்து விடுகிறான். விசித்திர வீரியனுக்கு பீஷ்மரால் தூக்கி வரப்பட்ட அம்பாலிகா என்னும் காசிராஜனின் மகள்களை மனம் முடித்து வைக்கிறாள் சத்தியவதி. விசித்திர வீரியனும் சந்ததிகள் இன்றி இறந்து விடுகிறான். சத்தியவதி மனம் வருந்துகிறாள். தன் முன் மூத்த மகனான வேதவியாசரை அழைக்கிறார். தன் 2 மருமகள்களுக்கும் குழந்தை பேற்றை தருமாறு வேண்டுகிறார். வியாசரும் தன் தவ வலிமையால் இருவருக்கும் பிள்ளைகள் அருள்கிறார். அவ்வாறு குரு வம்சம் தழைக்க அருள்கிறார். இத்துணை அரிய பெரிய செயல்களை புரிந்த வியாச பகவான் யாரை மணந்தார், எத்தனை மக்கள் போன்ற விவரங்களையும் தெரிந்து கொள்வோம். ஸ்காந்த புராணத்தின்படி அவர் ஜாபாலி ரிஷியின் மகளான வாட்டிகா என்கிற பிஞ்சலா என்னும் பெண்ணை மணந்தார் என்றும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஸ்ரீ சுகர் என்று அழைக்கப்படும் ஒரு மகன் அவதரித்தார். அவர் ஏகசந்த கிராகியாக திகழ்ந்தார். நாம் இவர்களை கடந்த காலத்தில் கூறினாலும் அவர்கள் நித்திய சூரிகள், காலங்களை கடந்து என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வு. ஒருமுறை ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதி கொண்டிருந்த போது ஒரு வயதான பிராமணர் அவர் இருக்கும் இடம் வந்து ஆதிசங்கரர் எழுதி கொண்டிருக்கும் பிரம்மசூத்திரத்தின் முதல் சூத்திரத்திற்கு விளக்கம் கேட்கிறார். இது இருவரிடையேயும் ஒரு தர்க்கவாதமாக அமைகிறது. 8 நாட்களுக்கு இந்த வாதம் ஆதிசங்கரருக்கும் வயதான பிராமணருக்கும் இடையே நடைபெற்றதாம். பின்னர் ஆதிசங்கரருக்கு வந்திருப்பது பகவான் வேதவியாசர் என்பது தெரிந்து அவரை வணங்கி அவரை துதித்து ஸ்லோகங்கள் இயற்றியதாக சங்கர திக்விஜயம் என்ற நூலில் சொல்லப்பட்டுள்ளது. அதன் பின்
வேதவியாசர் ஆதிசங்கரரின் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அங்கீகரித்தாராம். மேலும் ஆதிசங்கரருக்கு அவருடைய 16வது வயது முடிவடையும் போது மரணம் சம்பவிக்கும் என்று கூறப்பட்டிருந்ததால் அவர் வேதவியாசரின் முன் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று விரும்பினாராம். ஆனால் வியாச பகவான் ஆதிசங்கரரை தடுத்தாட்கொண்டு அவருக்கு இன்னும் 16 ஆண்டு வாழ அருள் புரிந்து அவர் இன்னும் பல அரிய செயல்கள் செய்ய கூறி அங்கிருந்து அகன்றார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் வேதவியாசர் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் பல நீதி போதனைகளை விதுரர் மூலம் எடுத்துரைத்துள்ளார். மற்றும் கண் பார்வையற்ற திருதராஷ்டிரன் பிள்ளை பாசத்தினால் கட்டுண்டு அவர்கள் சொல்படி செயல்கள் புரிந்து அவர்கள் 100 பேர்களையும் எங்கனம் பாரத போரில் இழந்தார் என்பதையும் கூறியுள்ளார். பஞ்ச பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் துணையுடன் எங்கனம் அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்களை வெற்றி கொண்டார்கள் என்பதும் அழகாக கூறப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் கூறிய வேதவியாசருக்கு மனதில் ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அது யாதெனில், நாம் இத்தனை நீதி போதனைகள் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் முதலியவற்றை எடுத்துரைத்தும் மானுடர்கள் அவற்றை பின்பற்றாமல் இருக்கிறார்களே, அவர்கள் உய்வடையும் பொருட்டு சொல்லப்பட்ட எதையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லையே என்று மனம் வருந்தி சரஸ்வதி நதிக்கரையில் அமர்ந்திருந்தார். அப்போது நாரத மகரிஷி அங்கு வந்து வியாசரின் வியசனத்திற்கு காரணம் கேட்டார். வியாசரும் தன் மன வருத்தத்தை நாரதரிடம் கூறினார். நாரதர் வியாசரிடம் அவர் இயற்றிய மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் பகவானின் அரிய பண்புகளை பற்றியும் அவரிடம் பக்தி செய்வது எங்கனம் என்பது பற்றியும் விரிவாக கூறப்படாததே காரணம் என்று கூறினார். மேலும் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை பற்றியும் எழுதுமாறு பணித்தார். மேலும் மகாவிஷ்ணுவின் பூர்ணாவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை விரிவாக கூறுமாறு பணித்தார். இதன் மூலம் மாந்தர்கள் பகவானிடம் பக்தி செய்து அவரை அடையும் வழியை காண்பார்கள் என்று கூறி சென்றார் நாரத மகரிஷி. அந்த பக்தி கிரந்தமே ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் என்று 18,000 ஸ்லோகங்களுடன் வேதவியாசரால் இயற்றப்பட்டு ஸ்ரீ சுகருக்கு உபதேசிக்கப்பட்டது. இந்த கலியுகத்தில் மக்கள் உய்வடையும் பொருட்டு வேதத்தை 4ஆக பிரித்து கொடுத்து 18 புராணங்கள் மற்றும் உயரிய இதிகாசமான மகாபாரதத்தை கொடுத்து அதன் அகத்தே வேதபரமான பகவத்கீதை என்னும் உபதேசத்தை அருளிய ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் என்கிற வேதவியாசர் குருவிற்கு எல்லாம் குரு ஆவார். துறவரத்தை மேற்கொண்டுள்ள ஆச்சாரியர்களும் வீடு பேரடைய தவ வாழ்க்கை மேற்கொண்டுள்ள மகான்களும் இந்த நாளில் பகவான் வேதவியாசரை பூஜித்து சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்குவார்கள். சாதுர்மாசிய விரதம் என்றால் என்ன? அதை எங்கனம் கடைபிடிக்க வேண்டும்? கிரகஸ்தர்களுக்கு இதில் பங்கு உள்ளதா? இக்கேள்விகளுக்கான விளக்கத்தை இங்கு காணலாம். 4 மாதங்களை குறிப்பது சாதுர்மாசியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாதுர்மாசியம் என்பது ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி திதி வரையில் உள்ள மாதங்கள் ஆகும். இந்த 4 மாத காலம் பகவான் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல் சயனித்து யோக நித்ரை கொள்ளும் காலமாக கருதப்படுகிறது. சைவ சமயத்தவர் இதை பகவான் பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை உண்டு அதை கண்டத்திலேயே நிறுத்தி உடலினுள் செல்லாமல் தடுத்து நிறுத்திய காலமாகவும் இந்த 4 மாதங்களை கூறுகிறார்கள். பொதுவாக துறவரத்தை மேற்கொண்டுள்ள சந்நியாசிகள் இந்த சாதுர்மாசிய விரதத்தை 4 பட்சங்களாக அனுசரிப்பார்கள். ஒரு பட்சம் என்பது பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரை உள்ள காலம் ஆகும். அங்கனம் 4 பட்சங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆஷாட மாத பௌர்ணமி திதியான குரு பூர்ணிமாவில் தொடங்கி புரட்டாசி மாத பௌர்ணமி திதி வரை விரதம் அனுஷ்டிப்பார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் எங்கே தங்க நேர்கிறதோ அங்கேயே தங்கியிருந்து அவர்கள் நித்திய அனுஷ்டானங்களையும் பூஜைகளையும் செய்து வருவார்கள். உதாரணம், இப்போது காஞ்சி சங்கராச்சாரிய மகா சுவாமிகள் பாலபெரிவா என்று அழைக்கப்படும் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தற்போது திருச்சிராப்பள்ளியில் உள்ள திரு ஆனைக்காவில் தங்கி இன்று வியாச பூஜை செய்து சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டித்துள்ளார். அவர் இந்த 4 பட்சங்கள் திரு ஆனைக்காவிலேயே தங்கி இருப்பார்.
அது மட்டுமின்றி ஒரு காவேரி நதியை கடந்து எங்கும் செல்ல மாட்டார்கள். இது முக்கியமான ஒரு விஷயமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தவ வாழ்க்கை மேற்கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதங்களில் தவம் புரிதல், எளிமையாக இருத்தல், உபவாசம் இருத்தல் மற்றும் புனித நதிகளில் நீராடுதல் போன்றவற்றை கடைபிடிப்பார்கள். மேலும் சத்சங்கங்கள், பிரவச்சனங்கள் நடத்துவது போன்ற சத்காரியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களை பின்பற்றும் பக்தர்களும் சில அனுஷ்டானங்களை கடைபிடிப்பார்கள். அதாவது தங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு பதார்த்தங்களை உண்ணாமல் இருப்பது, ஒரு நாளைக்கு ஒரு பொழுது மட்டுமே உண்பது, மௌன விரதம் இருப்பது என்பன போன்ற பிரதிஜைகளை மேற்கொண்டு அதன்படி நடப்பார்களாம். கிருஷ்ணர் கிரகஸ்தர்கள் இந்த காலகட்டத்தில் சத் கிரந்தங்களை படிப்பது, மகான்களின் வாய்மொழியாக வரும் உபன்யாசங்களை கேட்பது, மந்திரங்கள் ஜபிப்பது, தியானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது, தான தர்மங்கள் செய்வது போன்றவற்றை கடைபிடித்தல் நலம் பயக்கும். மேலும் இந்நாட்களில் உண்ணும் உணவிலும் சிறு கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவர்களை ஆன்மீக பாதையில் முன்னேறச் செய்யும். அதிக எண்ணெய் உள்ள பதார்த்தங்கள், இனிப்பு, உப்பு, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் போன்றவற்றை தவிர்ப்பது இந்நாட்களில் தவிர்ப்பது நன்மையை தரும். நாமும் இந்த நன்னாளில் ஆண்டாள் நாச்சியார் தன் 2வது பாசுரத்தில் கூறிய உள்ளது போல் செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம் என்றபடிக்கு குருநாதரையும் குருவிற்கெல்லாம் குருவான பகவான் வேதவியாசரையும் வழிபட்டு சத்கிரந்தங்களை படிப்பது, சத் விஷயங்களை கேட்பது, சத் விஷயங்களை பேசுவது, சிந்திப்பது என்று வரக்கூடிய நாட்களை சத்தானதாக ஆக்கிக் கொண்டு அந்த சச்சிதானந்த பரம்பொருளை அடைய முயற்சிப்போமாக. ஹரிஹி ஓம். ஓம் தத் சத். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த புனிதமான குருவிற்கும் குருவான வேதவியாசரை பற்றி சிந்திப்பதற்கும் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த உஷாஜிக்கு என் கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றது ஒரு துகள் அளவு, கல்லாதது கடல் அளவு என்னை பொறுத்தவரை என்பது போல் என் சிற்றறிவுக்கு எட்டியவரை கூறினேன். குறையிருப்பின் அது என் அறியாமை என்று அறிந்து திருத்திக் கொள்கிறேன். வாய்ப்பளித்து பொறுமையுடன் சிரவணம் செய்த சத்சங்க சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. இன்னைக்கு அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு அழகான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தா வியாச பகவானை பத்தி ரொம்ப விவரமா, அவர் ஆதிசங்கரோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார், மகாபாரதத்துல அவருடைய ரோல் என்ன, அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி. நமக்கு எல்லாருக்கும் இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னோடனே அபரிமிதமான ஒரு பக்தியும் மரியாதையும் வியாச பகவான் மேல வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா வேலைகள் அவர் பண்ணினது எல்லாத்துலயும் ரொம்ப உயர்ந்த வேலையா எது நினைக்கப்படுறது, போற்றப்படுறது அப்படின்னா இந்த வேதங்களை வகுத்து தொகுத்து கொடுத்தது அப்படிங்கிறது. அதனாலதான் அவருக்கு வேத வியாசர் அப்படின்னே பேர் நம்ம டைட்டில் கொடுத்து அது அவரை அப்படி கூப்பிடுறோம். எதுக்குன்னா, வேதம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மனித உயிர்கள் இந்த உலகத்துல வாழறதுக்கு வழி இருக்க. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார், ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒண்ணு போய் கடையில வாங்கினா கூட அதுக்கு கூட நம்ம ஒரு மேனுவல் பாக்குறோம். இவ்வளவு பெரிய ஒரு மெக்கானிசம் கொடுத்திருக்காரு இந்த உடம்பு, அதுக்குள்ள ஒரு உயிர், எவ்வளவோ உணர்ச்சிகள், எவ்வளவோ விஷயங்கள், இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய கிரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு ஒரு மேனுவல் வேண்டாமானா அந்த மேனுவல் தான் வேதம் அப்படிங்கிறத சுவாமிஜி அழகா சொல்லுது. அப்போ இந்த வேதம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா தேவையா இருக்கு. எதுக்குன்னா, நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு யாதொரு சந்தேகமும் இல்லாம நம்ம அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வேதத்தை, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய குருவை நம்ம போற்றக்கூடிய நாளா இந்த வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. எந்த குருவை இந்த நாள்ல போற்றணும்?
இப்போ நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நிறைய குருமார்கள் இருக்கா. எல்லா விஷயத்துக்குமே நம்ம சொல்லிக் குடுக்கிறவா எல்லாரையுமே குரு அப்படிங்கிற அடைமொழியோட கூப்பிடக்கூடிய ஒரு நாட்கள்ல நாம இருக்கோம். ஆனா இந்த இந்த பர்ட்டிகுலர் குரு பூர்ணிமா இருக்கு இல்லையா? இதுக்கு பிரம்ம வித்யைய யார் சொல்லிக் குடுக்குறாங்களோ, ஆத்ம வித்யைய யார் சொல்லிக் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு இது ஒரு பெரிய மரியாதை பண்ணக்கூடிய தினமாக இருக்கு. அப்படி என்ன குரு குரு என்ன பண்றார் அப்படின்னா, குரு அஜ்ஞானத்த நீக்குறார். இது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு இதுதான். ஒரு மீனிங் தான். எல்லாருக்கும் தெரியும். குருன்னா இருளை நீக்குகிறார். அஜ்ஞானம் என்ற இருளை நீக்குகிறார். ஞானம் என்ற ஒளியை கொடுக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இந்த அஜ்ஞானத்த நீக்கக்கூடிய குருவுக்கு நாம மரியாதை பண்றோம். ஃபைன். ஓகே. குரு எதன் மூலமாக அந்த அஜ்ஞானத்தை நீக்குகிறார் அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் குரு அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறார். குரு அப்படிங்கிறவர் ஒரு பரம்பரையில வந்திருக்கணும். நான் நிறைய நம்ம கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஸ்ரோத்ரியனாக இருக்கணும். காமங்கள் இல்லாதவராக இருக்கணும். பற்றுகள் இல்லாதவராக இருக்கணும். எப்பொழுதும் அவர் சிஷ்யனுடைய ஹிதத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கணும். இப்படியெல்லாம் இந்த குருவுக்கான லட்சணங்கள் சாஸ்திரத்துல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டது. குருவானவர் நமக்கு ஆத்ம ஹிதத்தை உபதேசிக்கிறார். இந்த ஜீவனுக்கு எது வந்த வரவை முடிப்பதற்கான ஒரு உபாயமா இருக்குமோ, ஒரு வழியாக இருக்குமோ, அதை சொல்லிக் கொடுப்பவர் தான் குருவாக இருக்கிறார் அப்படின்னு. அதனாலதான் இந்த பிரம்ம வித்யாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்களுக்கு இந்த ஒரு குரு பூர்ணிமா நாள்ல ரொம்ப பெரிய ஒரு மரியாதையை நம்ம பண்றோம். இந்த பரம்பரையை நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு பரம்பரை இருக்கு. இப்போ நம்ம குருநாதர் ஓம்காரானந்த சுவாமிஜி இருக்காருன்னா, அவருடைய குரு சுவாமி பரமார்த்தானந்தர், அவருடைய குரு சுவாமி தயானந்தர், அவருடைய குரு சுவாமி சின்மயானந்தர், அவருடைய குரு தபோவன் மகராஜ், சுவாமி சிவானந்தர் தீக்ஷா குரு தபோவன் மகராஜ் கிட்ட படிச்சது. இப்படி ஒரு இடத்துலயும் ஒரு குருநாதர் கிட்டேந்து கற்றுக்கொண்டு அந்த ஒரு பரம்பரையை மெயின்டைன் பண்ணிக்கொண்டே வரும். இந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த விஷயம், இந்த செயின் விட்டுடாம பிடித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது, அதை ஸ்மரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஹஸ்பண்ட் டே, ஒய்ஃப் டே, நோ டே, எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு இல்லையா? இந்த குரு டே அப்படின்னு இதுதான் நம்ம வச்சுக்க முடியும். என்னன்னா இந்த குருநாதரை நினைக்கணும், குருநாதருக்கு நம்ம கிருத்தஜ்ஞையை சொல்லணும். நீங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்களே, அதுக்கு உங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம்னு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ரீஅஷூரன்ஸ், மறுபடியும் மறுபடியும் சாஸ்திரத்தை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது. அப்ப நம்ம இந்த சாஸ்திரம்ங்கிறது நமக்கு என்னதான் பண்றது? அவ்வளோ வசதியா இந்த சாஸ்திரம் என்னத்தை பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த சாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான சாஸ்திரத்தினுடைய வேலை. என்ன அப்படின்னா, நாம எதேதோ விஷயங்களை உண்மைன்னு நினைச்சு கொண்டு இந்த உலகத்துல டிரான்சாக்ட் பண்ணிட்டே நம்ம பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு இறக்குற வரைக்கும் நாம நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மைதானா? எப்பவும் இருக்க போறது தானா? அது தோற்றமா? இல்ல தோற்ற பிழையா? பாரதியார் பாடினது மாதிரி நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் தோற்ற மாயங்களோ அப்படின்னாரு. அது மாதிரி தோற்ற மாயமா இல்ல உண்மையாவே இருக்கா அப்படிங்கிறது தெரியாம நாம எல்லா விதங்கள்லையும் இன்பத்தை தேடி 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 இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு கட்டத்துலதான் மனசு கேள்வி கேட்கிறது. இது என்ன? எதை செய்தாலும் என் மனம் முழுமையான திருப்தி அடைய மாட்டேங்கிறது. எனக்கு இது 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 எனக்கு இந்த சம்சாரம்ங்கிறது எனக்கு துன்பம் இன்பம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கே, இது போகவே மாட்டேங்கிறதே அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா? ஒரு ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன். சின்ன ஸ்டோரி தான். ஒரு சிஷ்யன் ஒரு குரு கிட்ட போய் சொன்னான், எனக்கு ரொம்ப நாளா எனக்கு மனசுல துன்பம், இந்த சம்சார துன்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. எனக்கு இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. குரு சொன்னாரா, நீ போயிட்டு நாளைக்கு வா, உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு அவன் அடுத்த நாள் வந்தாராம். பார்த்தா குரு ஆசிரமக்குள்ள இல்லையா, அந்த ஹட்குள்ள அவர் இல்லையா. எங்க இருக்காருன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு மரத்தை கட்டி பிடிச்சுட்டு இருக்காரு. இவன் சுவாமி நீங்க வர சொன்னீங்களே, நான் வந்திருக்கேனே, எனக்கு ஏதாவது சொல்லுங்க. இருப்பா அதோ வரேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு உட்காந்துட்டு இருந்தான்.
கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. சுவாமி நீங்க வர சொன்னீங்களே அப்படின்னு. இல்ல, இல்ல கொஞ்ச நேரம் இரு. வந்துடுறேன், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு. அப்பவும் அவர் வரவே அவர் வந்து வரவே இல்ல. இவன் வந்து என்ன சுவாமி நான் 1 மணி நேரமா நிக்கிறேன். நேரம் ஆயிட்டே இருக்கு. நீங்க ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அவர் சொன்னாராம், என்னப்பா இந்த மரம் என்ன விடமாட்டேங்குது. நான் விட்டா தானே வர முடியும் அப்படின்னாரு. இவன் உடனே சொன்னாரு, "என்ன சாமி நீங்க மரம் எப்படி உங்கள பிடிச்சிட்டு இருக்கும்? நீங்கல்லவா மரத்த பிடிச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னாரு. அவர் அப்புறம் சொன்னாரு, "அதே மாரிதான். இந்த உலகத்த நீ தான் பிடிச்சிட்டு இருக்க. உலகம் ஒண்ணும் உன்ன பிடிச்சிட்டு இருக்கு. நீ தான் இந்த உலகத்துக்கு இது இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் நீ தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற. இந்த உலகம் ஒண்ணும் உன்ன நம்பி ஒண்ணும் உலகம் கிடையாது. நீ விடு அத. அதுவா போயிடும்." அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சுதாம். அவன் தான் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், அட்டாச்மென்ட் எல்லாத்தையும் குடுத்து குடுத்து தன்னோட வாழ்க்கைய கெடுத்துக் கொண்டிருக்கான் அப்படின்னு. இது ஒரு சின்ன கதை. இந்த கதை மூலமா நமக்கு ஒரு தெரியறது. ஓ! நம்ம எத பிடிச்சுட்டு இருக்கோம், எத பிடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியறது இல்லையா? இது வந்து இன்னொரு ஒரு ஸ்டோரி படிச்சேன். ஒரு இதுவும் வந்து ஒரு ஒரு குரு சிஷ்யன் சம்வாதம். அவர் சொன்னாராம், ஒரு குரு கிட்ட வந்து இந்த உடம்புக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த சிஷ்யன். இப்ப அந்த குரு சொன்னாராம், "எனக்கு ஒரு கப் காஃபி தரியா?" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு ஒரு கப் காஃபி குடுத்தாரு. இப்போ அந்த குரு சொன்னாராம் காஃபி குடிச்சுட்டு, "இந்த காஃபிய இந்த கப் ஹோல்ட் பண்றது இல்ல, அது மாரி தான். இந்த உடம்பு என்ன ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்த உயிர. எதுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, நான் உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோல்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் இந்த உடம்புக்கு அர்த்தம். இந்த உடம்பு வந்து இது வெறும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல் அவ்வளோதான் இது. இந்த உடம்ப வைத்துக்கொண்டு தான் நான் வந்து நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இந்த உடம்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதுக்கு மேல தேவையில்ல. இதுதான் சத்தியம்னு நெனச்சுக்காத அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குருமார்கள் கிட்டேருந்து அவர்களுடைய அந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து, அந்த ஒரு சிஷ்யனுக்கு ரொம்ப நாளா அடைஞ்சிருக்கிற விஷயங்கள் தெளிவாயிடும். அதுதான் இந்த குருவினுடைய ஒரு ஒரு பெரிய மகிமை என்ன அப்டின்னா, ரொம்ப நாட்பட்ட விஷயங்களை எல்லாம் ரொம்ப லேசா அத வந்து நீக்கி விட்டுருவார். அதுக்கு தான் குரு வேணும் அப்படிங்கிறது. இந்த குரு மகிமா அப்படிங்கிறது, குரு கிடைக்கலன்னா நம்மளால இந்த இந்த சாஸ்திரத்த புரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரத்துல இருக்கிற உட்கருத்த புரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகம் வெறும் மாயைப்பா. ஈஸ்வரன் வந்து மாயையினால இந்த உலகத்த கிரியேட் பண்ணியிருக்கார். எப்படி கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்னா, எப்படி கிரியேட் பண்ணியிருக்கார்ன்னா, இந்த இந்த ஜீவன் ஜெகத்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி தானும் அதுக்குள்ள பிரவேசிச்சுட்டார். ஏன்னா, ஈக்ஷ அ அ தது ஈக்ஷதே அப்படின்னு வரும். அ த இந்த எ தா அது வந்து தா இந்த உலகம் ஆக வேண்டும் என்று விரும்பியது. அப்புறம் அனுப்பிரவேசம் பண்ணினது அப்படின்னு வரும் உபநிஷத். அனுப்பிரவேசம் பண்றதுன்னா என்னன்னா, தானும் அதுவாக ஆனது அப்படின்னு. நம்ம இதுல பார்க்கிறோம் இல்லையா? அ அகர முதல எழுத்தெல்லாம்க்கு விளக்கம் பார்க்கும்பொழுது, இந்த உலகத்திற்கு காரணமாக அந்த இறைவன் இருக்கிறார். அவர் தானே உலகமாக ஆகிறார் அப்படின்னு. இப்ப நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். இறைவன் எப்படி இருக்காருன்னா, அவர் தான் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமா இருக்கார். அது மெட்டீரியல் அவர்தான். அப்புறம் அத எப்படி பண்றது? இந்த உலகத்த எப்படி பண்றது? அந்த அந்த அறிவு காரணம், அதுவும் அவர்தான். அதுக்கப்புறம் தான் வேற, அந்த உலகம், அறிவு எல்லாம் வேறையான்னா கிடையாதாம். எல்லாம் ஒண்ணுதான். தானே உலகமாக இருக்கிறதுனால அவர் விவர்த்த காரணமாக விவர்த்த அப்படின்னா, அது தோற்றத்துக்காக அப்படி இருக்கு. ஆனா உண்மையிலேயே எந்த மாற்றமும் இல்ல. இப்ப பால்ங்கிறது தயிர் ஆச்சுன்னா, திரும்பி பாலாக முடியாது. அது வந்து பரிணாம காரணம் அப்படின்னு பேரு. ஆனா இங்க இறைவன் எப்படி இருக்க, எதையும் மாற்றி விடல. அவரே அந்த உலகத்தை தோற்றுவிச்சு, அவரே அந்த உலகமாக இருக்கிறார். இப்போ ஒரு தோற்றம் தான் இந்த உலகம் அப்படிங்கிற போது, இட் இஸ் வெறும் வெறும் ஒரு சீமிங்லி அப்பியரிங் அப்படிங்கிற போது, அத நீக்க முடியுமா? நீக்க முடியாதா? நிச்சயமாக நீக்க முடியும். நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு, இந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிற பொருள் எல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டேன்னா, அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, அந்த அளவுக்கு முட்டாள்தனம் இந்த உலகம் வந்து ஒரு 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 தோற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் ஆசைப்படுறேன். இது இது எனக்கு எப்ப புரியும் அப்படின்னு சொன்னா, என்னோட குருநாதர் வந்து, "ஏய் அது நீ எதிர்க்க நிக்கிறது கண்ணாடி, அதுக்குள்ள காட்டுறதெல்லாம் வெறும் பிரதிபிம்பங்கள் தான். நீ வெளில வா கண்ணாடிய விட்டு. ஒண்ணுமே இல்ல இங்க. அப்படின்னு நீ மட்டும் தான் இருக்க." அப்படிங்கிறத சொல்லும் பொழுது எனக்கு அது புரியும். அப்ப எனக்கு இந்த விஷயங்கள், இந்த இந்த வெறும் தோற்றம், இந்த தோற்றத்தை நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில கவலைப்பட வேண்டும். எல்லாத்தையும் ஃபைனலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க வந்து நிக்கிறதுன்னா, கவலையில வந்து நிக்குது.
எதுக்காக வந்து சாஸ்திரம் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா, கவலையற்று இரு அப்படிங்கிறது. இவரோட பொன்மொழி என்னன்னா, சித்பவானந்த சுவாமிகள் நம்மளோட சுவாமிஜியோட ஆசிரமத்துல வாசல்ல எழுதி ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு. ஆனந்தமா இருக்கிறதுக்காக தான் நம்ம பொறந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஆனந்த ஸ்வரூபம் தான். நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமும் நம்மள வந்து பாதிக்கவே பாதிக்காது. அப்ப இந்த தோற்றம், இந்த மாயை அப்படிங்கிறது விலகி போயிடும். இந்த மாயைய விலகுறது, இந்த மாயைக்குள்ள தானே நான் இருக்கேன். எப்படி நான் மாயைய விலக்க முடியும்? இந்த மாயையில நான் டிரான்சாக்ட் பண்ணி கொண்டிருக்கேனே அப்படின்னா, நீ மாயையிலிருந்து விழித்துக் கொண்டு எழுந்து வா வெளியில. உத்திஷ்ட ஜாக்கிரத அப்படின்னு உபனிஷத் வந்து எழுக்கிறது. எ விழிமின் எழுமின்லாம் எதுக்கு சொன்னார் விவேகானந்தர்? தூங்க தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய கனவுக்குள்ள எந்த விஷயங்கள் எல்லாம் நாம தான் கிரியேட் பண்றோமோ, அது எந்த அளவுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம், விழிச்சதுக்கு அப்புறம் அது எப்ப சத்தியமாவே இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கனவு போன்றவை தான். இது வந்து சத்தியமே கிடையாது அப்படிங்கிறது உபனிஷத். இத நமக்கு புரியிற விதமா எடுத்து சொல்லக்கூடியது குருவினுடைய மிகப்பெரிய பணி. சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் சொல்லி நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோன்றது? அஹோ குரு, அஹோ குரு, அஹோ சாஸ்திரம்னு வித்யாரண்யர் வந்து பஞ்சதசியில சொல்லுவார். அப்படி வந்து குதித்து கொண்டாடி தீர்க்கிறோம் நம்ம குருவ. நம்ம இதுல கைவல்ய நவநீதத்திலயும் பின்னாடி கடைசியில சொல்லுவார். என்ன புண்ணியமோ செய்தேன், ஏது வாக்கியமோ செய்தேன் அப்படி. அதனால இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது அப்படிங்கிறதும், சாஸ்திரத்தை நமக்கு புரியிற மாதிரி நமக்கு அந்த குரு எடுத்து சொல்றது அப்படிங்கிறதும், அது இந்த ஜென்மால நடக்கிறதுங்கிறதும், நமக்கு அது ஒரு பெரிய விஷயம். சுவாமிஜி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். எல்லாமே பிரம்மாஜி கிட்ட இருந்து தான் வந்தது. நம்ம இந்த குரு பரம்பரை சொல்லும்போது கூட நாராயணம் பத்மபுவம் தத்புத்திரம் ச சக்திம் அப்படின்னு படிக்கிறோமே, அங்க முதல்ல பிரம்மாஜி தான் ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னு, நாராயணனுடைய நாபியிலிருந்து உதித்த பிரம்மான்னு பிரம்மா கிட்டேன்னு தான் வந்தது. நீங்க ஒழுங்கா இங்க சொல்றத இங்கேயே உட்கார்ந்து பொறுமையா படிச்சு விஷயத்த புரிஞ்சுட்டு இங்கேயே இப்பவே முக்தி அடைந்தால் சந்தோஷம். இல்லையா நான் அடம் பிடிக்கிறீங்களா, அப்ப நீங்க மேல போனாலும் அங்க பிரம்மாஜி கிளாஸ் எடுப்பார். அங்கேயும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொல்லுவார் சுவாமிஜி. எப்படி இருந்தாலும் கிளாஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு. இது எதுக்கு அந்த அந்த கிளாஸ்ங்கிறத காட்டிலும் இந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணி அதை முறையா சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு அதை முறையா சிந்தனை பண்ணி எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முக்தி அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு விவேக சூடாமணி சொல்றது. அதனால இந்த இதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குருமார்கள், குரு பரம்பரை சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க குருமார்கள் அத்தனை பேரும் சாஸ்திரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்க. ஒரு யோசிச்சு பாருங்களேன், இது இது சாதாரண காரியமான்னு நமக்கு மலப்பா இருக்கு. நமக்கு ஒரே ஒரு கிரந்தம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 32 வயசுக்குள்ள 10 உபநிஷதுக்கும் பாஷ்யம் எழுதணும். அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கே பாஷ்யம் எழுதணும். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும். கீதைக்கு பாஷ்யம் எழுதணும். பாஷ்யம் எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பாஷ்யம் எழுதுறதுக்கு அந்த ஒரு கிரந்தம் படிச்சா பத்தாது. எல்லா கிரந்தத்தினுடைய அறிவும் இருந்தாத்தான் அதுல எழுத முடியும். ஏன்னா கொட்டேஷன் அங்கேருந்து எடுத்து கொடுக்கணும். சுவாமிஜி சொல்லுவார், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஆதிசங்கரோட பாஷ்யம் வந்து ரொம்ப ரொம்ப மாசிவ். ஏன்னா அவர் அதுல கோட் பண்ணாத வேத மந்திரமே கிடையாது. எல்லா வேத மந்திரத்தையும் கொண்டு வந்து கோட் பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு பேக்ரவுண்டும் சொல்லுவார் சுவாமிஜி. என்னன்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் அவர் ஃபர்ஸ்ட் எழுதினதான். நீங்க எப்பவுமே பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படியாவது நம்மள ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். சுவாமிஜி சொன்னதுதான். எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? குருநாதர் வந்து நான் பாஷ்யம் எழுதட்டுமான்னு இவர் போய் கேட்டாராம். குருநாதர் சொன்னாரா, நீ முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு எழுது, அப்புறம் மீதிக்கெல்லாம் எழுதலாம். இவர் என்ன பண்ணாராம், குருநாதரை இம்ப்ரெஸ் பண்ணணுமா இல்லையா? சரி நாம வந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நமக்கு இருக்கிற அறிவு பூராத்தையும் போட்டு காமிச்சிருவோம். அப்பதான் இந்த குருநாதர் நம்மள மத்த பாஷையும் எழுத விடுவார்னு அவ்வளவு ரிச்சா பண்ணிட்டார். போதும்பா போதும் போதும் சொல்ற அளவுக்கு அவ்வளவு கொட்டேஷன்ஸ். சுவாமிஜி வந்து அந்த இது விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்ய கிளாஸ் எடுத்திருக்க. ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கும். ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கும். நிறைய வேத மந்திரங்களை கோட் பண்ணி ஒவ்வொரு பதத்துக்கும் அத்வைத பரமா அவ்வளவு அழகா அர்த்தங்கள். எதுக்கு சொல்றேன்னா அதை சொல்றது என்னோட நோக்கம் இல்லை. எனக்கு நோக்கம் என்னன்னா, இத பண்ணறதுக்கு அவர்கள் எவ்வளவு வந்து நேரத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கு பண்ணாங்க? அவங்களுக்காகவா?
அவங்க ஏற்கனவே முக்தன் தானே, முக்தனா இருந்துதான் அதை எழுதுறாங்க அப்படின்னா, அப்புறம் யாருக்கு பண்றாங்கன்னா, பின்னாடி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வரோம் இல்லையா, நமக்காக பண்றோம். இது லோக சங்கிரகமேவாப்பி அப்படின்னு இவர் சொன்ன மாதிரி, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, லோக சங்கிரகத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இவங்க. மற்றவர்களுக்காக உதவுறதுக்காகத்தான் இத்தனை பாஷ்யங்கள். அதுவும் எத்தனை வயசுலனா 32 வயசுல. சாப்பிடுறது தூங்குறத தவிர்த்த பாக்கி அத்தனை நேரமும் அதே சிந்தனையாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. அதே கதை தான் வியாசர். வியாசர் வந்து அவதாரம்னே சொல்றோம். ஏன் அவதாரம் சொல்றோம்னா, அவதாரம் தான் இந்த காரியம் எல்லாம் பண்ண முடியும். 1,00,000 ஸ்லோகம் எழுதணும்னா அதுக்கு அவதாரமா தான் இருந்தாகணும். நம்ம இது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படி. அதுலயும் ஒண்ணு கூட வந்து வார்த்தைகள்ல பிழை இருக்கக்கூடாது, மீட்டர்ல பிழை இருக்கக்கூடாது, அர்த்தத்துல பிழை இருக்கக்கூடாது. நம்மளோட குருமார்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நாம ஏதாவது அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமான்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து அப்படி லட்டு மாரி, அல்வா மாரி கிண்டி குடுத்துடுறாங்க, வாய்க்குள்ள போடுறாங்க, குச்சி வச்சு தள்ளுறாங்க. அப்புறமா நம்ம முழுங்கறதுக்கு சிரமப்பட்டுட்டு, நம்ம இந்த உலகம் எனக்கு கசக்குறது கசக்குறதுன்னா, முழுங்கிட்டா அப்புறம் தெரியும். உலகம்னே ஒண்ணு இல்ல. அப்புறம் இனிப்பு மட்டும் தான் இருக்குன்னு. உண்மை அதுதான். அத வந்து நம்ம பூர்ணமா நம்ம எல்லாருமே அத அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பேராசை. நிச்சயமா நம்ம எல்லாருமே சுவாமிஜியினுடைய அருளால இந்த சாஸ்திரத்த படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு மெயின் ஒர்க், நம்மளோட வாழ்க்கையோட மெயின் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டாதான் நம்ம இந்த சாஸ்திரத்துக்குள்ள பூர்ணமா நம்மள குடுத்து, இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நல்லா புரிந்து கொண்டு, ஒரே ஒரு எய்ம் தான் வாழ்க்கையில. சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். எதுக்காகவும் நம்ம எப்பவும் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைங்கிறது ஒரு விஷயம் நம்மள தாக்கவே தாக்காது, தாக்கவும் முடியாது. ஏன்னா கவலைப்படுறதுக்கு அங்க ஒருத்தன் இல்லவே இல்ல. அந்த எவன் கவலைப்பட்டு இருக்கானோ அவனைத்தான் வெட்டி வீழ்த்துற. அதுதான் வந்து இங்க சாஸ்திரம் ஞானாசினா அப்படின்னு ஞானத்தை சொல்றோம். ஞானாக்னி அப்படின்னு சொல்றோம். ஞானம்ங்கிற அக்னியானது எரித்து விடுகிறது என்னுடைய கர்மாக்களை. ஞானம்ங்கிற வாளானது என்னுடைய அஜ்ஞானத்தை வெட்டி வீழ்த்துகிறது அப்படின்னெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். அதனால இந்த ஞான பரம்பரையை நம்ம எல்லாரும் நல்லா வணங்கி, எனக்கு இந்த குரு பூர்ணிமாங்கிறதுனால உங்க எல்லார்கிட்டயும் இந்த சில வார்த்தைகளை சொல்லணும்னு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக நான் சில வார்த்தைகளை சொல்லி இந்த இதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இல்லைன்னா நிறைவு பிரார்த்தனைக்கு நம்ம போவோம்.